ஆயிரத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஊழல் என்ற சொல் இந்தியாவின் அரசியல் அகராதியிலிருந்து நீங்கிவிட்டது. பெருமிதம் கொள்ளக்கூடிய வளர்ச்சி பாதையில் இந்தியா மீண்டும் பிரயாணிக்க தொடங்கிவிட்டது என பெருமைப்பட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது, இப்பொழுது என்ன மாதிரியான வளர்ச்சி பாதையில் செல்கிறது, அனைத்து குறியீடுகளும் இதைத்தான் கூறுகின்றன. இந்த நாடுல பாத்தீங்கன்னா எங்கும் எப்போதும் ஊழல் நிறைந்திருந்தது. அந்த நிலைமை அடியோடு மாறிவிட்டது என்று ஆளும் கட்சி பெருமை கொள்கிறது. இதே போன்ற கருத்தை தான் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுடைய தலைவர், தேசிய தலைவர் அமித்ஷாவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அமித்ஷா வைக்கக்கூடிய ஒரு வாதம், எதிர்கட்சிகளால் இந்த ஒரு வருஷத்துல இந்த ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்க முடிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாற்றம் இப்போ போன ஆட்சியில பார்க்கும் பொழுது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மாற்றி இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து கொண்டிருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் இல்லை, ஊழலுக்கு இந்த ஆட்சியில இடம் இல்லை அப்படின்னு சொல்றார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு சாகாக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறதா, அல்ல ஒரு வருஷத்துல ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல வரல அப்படிங்கறதே ஒரு பெரிய பெருமிதமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய இந்த பகுதியில் பங்கேற்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், நிகழ்ச்சிக்கு அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு கோபண்ணா அவர்கள், மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணையிருக்கிறார். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணையிருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு அருணன் அவர்களுக்கு தான். பெருமிதம் கொள்கிறார் அமித்ஷா, அதுல ஒரு முகாந்திரம் இருப்பதாக, அதுக்கான ஒரு காரணம் நியாயமானதாக நீங்க கருதலையா? அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ விஷயம் சொல்றீங்க, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது, மோடி சர்க்கார் மீது சொல்லவாவது முடிந்ததா? எதிர்கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது. அப்படின்னா இந்த ஆட்சியில ஊழலே நடக்கவில்லை என்று யாராலும் உறுதி சொல்ல முடியாது. ஊழல் இன்னும் வெளிப்படவில்லை, அதுவும் குறிப்பாக பெரிய அளவுக்கான ஊழல் எதுவும் வெளிப்படவில்லை என்று வேணா அவங்க சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கான என்ன முகாந்திரத்தை விளக்குறீங்க? உதாரணமா 2 அடிப்படையான ஆதாரங்களை சொல்ல விரும்புறேன். ஒன்னு, இந்த பாஜக நடத்திய தேர்தல் பிரச்சாரத்திற்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவாயிற்று என்பது அனைவருக்கும் தெரியும். யாரிடமிருந்து அது பெறப்பட்டது? அதானி அவர்களுடைய விமானத்திலே பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் பயணம் செய்தார் என்பதும் தெரியும். இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை பிரதம வேட்பாளர் மீது பந்தயம் வைத்து செலவழித்தவர்கள், அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவற்றை மீண்டும் எடுக்காமல், சொல்ல போனால் அதைவிட 3 மடங்கு 4 மடங்கு எடுக்காமல் விடுவார்களா? ஆகவே உங்களுடைய யூகம், உங்களுடைய சந்தேகம், அதற்கு என்ன ஆதாரம்? யாரும் யாருக்கும் தேர்தல் ஃபண்ட் பண்ணலாம், அது பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பல. நீங்க சொல்லக்கூடிய விஷயம், இதனால ஊழல் நடந்திருக்குன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? எங்க இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய இதுல வெட்டு கட்டின மாதிரி கட்டி இவ்வளவு செலவு பண்ணி அந்த மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆதாயம் இல்லாமலா சட்டவிரோதம் பார்க்கிறீங்க? இல்ல இப்ப அது சட்டவிரோதமா இல்லையா என்பது முழு அளவு தெரிஞ்சாதான் வெளியே வரும். அது முழு அளவு கணக்குகள் தரப்படுவதில்லை. ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அதானியாவுடைய விமானத்தில் மோடி பயணம் செய்தார். இன்று பிரதமர் மோடியுடைய விமானத்தில் அதானி பயணம் செய்கிறார். இதுவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த உறவு இப்படி இருக்கிறதுனால இல்லாம இருக்க முடியுமா? இதனால அவங்க உதவி செய்யாம இருப்பாங்களா? கார்பரேட்டுகளுக்கு பிரதி உபகாரம் செய்யாம இருப்பாங்களா? இவை அனைத்துமே ஊகம் அல்ல. என்ன குற்றச்சாட்டு? அடுத்து வர்றேன். இது ஒரு வெறும் ஊகம் அல்ல, இது ஒரு அடிப்படை உண்மை யதார்த்த நிகழ்வு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க உங்க வார்த்தையை நீங்க அதற்கு பயன்படுத்தல, உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. 2வது பாருங்க, இப்ப இந்த நாடாளுமன்ற அவை அந்த கூட்டத்தோட முடிவதற்கு முன்பு திரு நிதின் கட்கரி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவங்க பாஜக காரங்க அந்த தலைமை தணிக்கையாளர் ரிப்போர்ட், சிஏஜி ரிப்போர்ட் மீது ரொம்பவும் நம்பிக்கை வைக்கிறவங்க, அதை பத்தி வச்சு பேசக்கூடியவங்க. இப்ப என்னாச்சுன்னா, அதிலே என்ன சொல்றாங்க, அரசு நிறுவனம் வாங்கிய கடனை ஒழுங்காக திருப்பி தரவில்லை,
கிட்ட நான் சொல்லி முடிச்சேன். ஒரு 13.5 கோடி ரூபாய் அவங்க தரவில்லை. இது ஒரு சரியான முறை அல்ல. அவரிடமிருந்து சரியாக அதை வசூலிக்கவில்லை. நிதின் கட்கரி மீது குற்றச்சாட்டு கூட அவர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தினார். இல்ல இல்ல, ஆனால் அவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. அதை வாங்கும் பொழுதும், அந்த கடனை வாங்கும் போதும் சரி, 13.5 கோடி ரூபாயை திருப்பி தராமல் கட்சியுடைய ஒரு தலைவர். அதான் நீ சொல்ல போனா நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய அந்தஸ்தை நான் அங்கீகரிக்கிறேன். அத்தகையவர் இன்றைய தினம் ஒரு மத்திய மந்திரியாக இருக்கிறார். அவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. அத்தகைய பெரும் பல கோடீஸ்வர முதலீடுகளை கொண்ட நிறுவனங்களுடைய தலைவர். இத்தகையரெல்லாம் மந்திரிகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியிலே ஊழல் எப்படி நடக்காமல் இருக்கும் என்பதா என்னுடைய அடிப்படை. நடந்து கொண்டிருக்கிறது என்பதா என்னுடைய கணிப்பு. இன்னும் வெளிவரவில்லை. இன்னும் கூட ஒன்னு சொல்லி முடிப்பேன். காங்கிரஸ் ஆட்சியில கூட ஆரம்பத்தில் ஒண்ணு வெளிப்படல, 2009க்கு பிறகுதான் வெளிப்பட்டு. ஊழல் எப்படி நடக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா நடந்தே ஆகணும். எப்படி நடக்காம போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நடந்தே ஆக சொல்லல, அதற்கான அந்த கிரவுண்ட் எல்லாம், அதற்கான அந்த காரண காரியங்கள் எல்லாம் இருக்கு. நான் விளக்குறேன். ரைட். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது ஒரு பெருமிதப்படக்கூடிய ஒரு விஷயமா? இது ஒரு இயல்பான விஷயத்த, இது என்னுடைய ஆட்சியுடைய சாதனை அப்படின்னு, பிஜேபி ஆட்சியுடைய சாதனைன்னு அமித்ஷா விளக்குகிறார். சரே சொன்ன மாதிரி காங்கிரஸ் 2004-5 பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் வந்துடல. எந்த ஒரு அரசியலுமே பொறுப்பேற்ற ஒரு வருஷத்துல எந்த குற்றச்சாட்டும் வந்துருது இல்ல. இது போக போகத்தான் வரும். UPA 1ல நடந்த விஷயங்கள் கூட நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்க. UPA 2ல தான் உதாரணமா வெடிச்சது. ஒரு வருஷத்துல குற்றச்சாட்டு இல்ல அப்படிங்கறதுனாலே குற்றச்சாட்டு இல்ல பாத்தீங்களா, அந்த பரிசுத்தமான அரசு அப்படின்னு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பெருமைப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா, இயல்பான ஒரு விஷயம்? அது இதுல ரெண்டு விஷயம். ஒன்னு இடதுசாரிகளிலிருந்து அவர்களிடமிருந்து இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் ஊழல் நடந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நடந்ததாக சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்ப அதானி மேலேயும் கட்கரி மேலேயும் சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். அது தெரியும் அவருக்கு. பல்வேறு ஊடக தளங்களிலே அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் அது திருப்பி அதுக்கு மேல சொல்வதற்கு பாயிண்ட் இல்ல. ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த நாடு ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்தது. எக்கச்சக்கமான ஸ்கேம், 176 ஸ்கேமுக்கு மேல 10 ஆண்டு காலத்துல. ஊழல் என்பதன் மூலமாக இந்தியா உலக அரங்கிலே தன்னுடைய மரியாதையை இழந்து இங்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் நமக்கு வெளிநாட்டிலே கூட அவமானமாக ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமான ரணகளமான சூழ்நிலையிலே இருந்து மாறிய ஒரு மாற்று அரசு, ஊழலுக்கு எதிரான மக்களுடைய மேண்டேட். அந்த மேண்டேட்டை வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அந்த வாசனையே இல்லாத ஒரு புதிய அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் ஒன்றை கூட சாட்ட முடியவில்லை. சுட்டி காட்ட முடியாத வருத்தத்திலே, ஆதங்கத்திலே, அந்த ஒரு மன எரிச்சலிலே ஊழல் நடக்காமல் இருந்திருக்குமா என்று சொல்லிடுறேன். இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்களே சொல்லுங்க. 2004-5 UPA சர்க்கார்ல முதல் ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை கம்யூனிஸ்டுகளாலேயோ பாரதிய ஜனதாவாலேயோ அன்றைய சர்க்கார் மீது சுமத்த முடியுது? அன்னைக்கு அவங்க கூட இருந்தாங்க. இது வேற விஷயம். அதாவது தான் திருடி மற்றவங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊழலிலேயே தொடர்ந்து பார்ட்னர்ஷிப்பா இருந்துட்டு ஊழலை பார்த்து பழகி போனவர்களுக்கு ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கம் வர முடியுமா என்கின்ற இல்லாத அரசாங்கம் வர முடியுமா? அதை நினைத்து கூட பார்க்க முடியாத, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத லெவல்ல அவங்களுடைய மனநிலைமை இருக்கிறது. அவங்க மனநிலைக்கு போனோம். ஆனா என்னுடைய கேள்வி 2004-5 அதாவது ஒரு வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக UPA சர்க்கார் மீது, UPA 1 சர்க்கார் மீது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்க சுமத்தினீங்க? அதாவது அந்த ஒரு சம்பவத்தையும் இந்த ஒரு சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி ஆகவே சுமத்தவில்லை, ஆகவே இப்போது ஊழல், இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருவீங்க. இது என்ன ஹைப்போதெட்டிக்கலான, என்ன ஒரு பெசிமிஸ்டிக்கான, என்ன ஒரு யதார்த்த நிலைமை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. நான் அடுத்து ஊழல் நடக்கும்னு சொல்லல, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அதாவது இந்த அரசாங்கம் இந்திய நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. அதனாலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் ஜிடிபி 4.7 7.4 வரையில, அதே மாதிரி இன்ஃபிளேஷன் குறைந்திருக்கிறது, இது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது, அதே மாதிரி அந்நிய செலாவணி ரிசர்வ் கூடி இருக்கிறது போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு. இப்படியாக வளர்ச்சியை நோக்கி சொல்லக்கூடிய இது பாராமீட்டர்ஸ், அது எல்லாவற்றிலும் இது இண்டிகேட்டர்ஸ் காமிக்கிறது. அதாவது இண்டிகேட்டர்ஸ், அதாவது நீங்க அதை சொல்றீங்க
மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் காமிக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் வளர்ச்சி நோக்கி போகிறது. அதே மாதிரி திட்டங்கள் இப்படி போவதையெல்லாம் பொறுக்க முடியாமல ஊழலும் நடக்கவில்லை, ஊழல் நடக்காது. எனவே இதிலே மங்கி போனவர்கள், தொங்கி போனவர்கள், ஏங்கி போனவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஓராண்டு காலத்துல அங்க நடக்கல இங்க நடக்கல. இப்ப பாருங்களேன், அண்ணன் சொன்னாரு அதானியை பத்தி. அதானி 40 ஆண்டு காலத்துக்கு மேல மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிட்டு வரவர். ஸ்டேட் பேங்க் அவர் கொடுத்த ஒரு ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணிருச்சு, அதை சொல்லவில்லை. அதே மாதிரி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களும் பிசினஸ் நோக்கி எல்லா காலகட்டத்திலும் எல்லா பிரதம மந்திரியோடும் போயிருக்கிறார்கள். அது கண்ணுக்கு தெரிந்தும் கூட இதை தேடி கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். பாவம் அவர்களுக்கு சொல்ல வேற ஒன்றும் இல்ல. கட்கரி பற்றி, கட்கரி அப்போது அமைச்சரவையில எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல. அப்போது அங்க இருந்து காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. அவர் மீது குற்றம் இல்ல, அவர் ஒரு கேரண்டார். அதுக்கப்புறம் 56 எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம அவ்வளவு லேசில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து இது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களை கூட நீங்க உங்களோட அமைச்சரவையில் இடம், நீங்க மிக பதிவிரதையாக சட்டையில எந்த கரைகளும் இல்லாத ஒரு ஒப்பற்றவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணத்தை ஒரே ஒருவருக்கு மட்டும் சொல்றீங்க. அப்படித்தான் இருக்கும் என்பதை சொன்னா கூட அது லேசா பட்டுட்டு போயிடுச்சு, அதை நீங்க தொடச்சிருக்கீங்களே. இல்லையே, கரையே இல்லையேன்னு சொன்னா உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 56 எல்பிஏல ஒரே ஒருத்தர் தான் மனம் கட்டியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சியில கட்டியிருக்காங்க. இப்ப அண்ணன் சொன்னாரு 13 கோடி ரூபாய் கம்மின்னு சொல்லி. அது 13 கோடி ரூபாயில 13 கோடியில் ஆக்சுவலா 11 கோடி. அந்த 11 கோடியுமே அது இது மானியம். அந்த மானியத்தை கொடுத்ததில் அப்ப காங்கிரஸ்காரங்க பங்கு கொண்டார்களா? சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு கட்கரியும் சொல்லியிருக்காருல, நான் பதவி விலகிறேன், அரசியலை விட்டு விலகிறேன் சொல்லியிருக்காருல. அதே மாதிரியாக இந்த இடதுசாரிகள் மீது என்னால சொல்ல முடியும் நிறைய இருக்கு. அதனால நான் அப்ப சொல்ல தேவையில்லை, ஆட்சியில் இவர்கள் இல்ல, இவர்கள் மீது சொல்லி எனக்கு என்ன லாபம் ஆகிற போது? ஆட்சியில இருக்கிற காரணத்தினால இல்லாத விஷயங்களை சொல்லுவதை தவிர ஒண்ணு. அவர் ஒரு ஊழல் என்பது எப்படி நடக்காம போகும் என்று பாவம் பரிதவிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் என்று. அதுதான் இருக்க நீங்க பேசும்போது தலையில கேட்டேன், ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்களும் சொல்லிருக்கீங்க, தப்பு இல்ல இருங்க. அப்ப அதே போல இன்னொரு வாக்கியத்தை சொன்னாரு, தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்லாம். நான் அவருக்கு தயவுசெய்து நினைவுபடுத்த விரும்புறேன். 1957 கேரளத்தினுடைய தோழர் EMS நம்பூதிரிப்பாட் முதலமைச்சர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 8 முதலமைச்சர்களை தந்திருக்கிறது. எந்த ஒரு முதலமைச்சர் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? எவர் மீதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று வழக்கு நடந்தது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் யார் மேலும் கிடையாது இல்ல, பினராயி விஜயன் மேல கிடையாது இல்ல. அந்த வழக்குகள் இருக்க அந்த வழக்குகளை சிபிஐயே ஏதும் இல்லை என சொல்லியிருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்லுங்க. அதே போல நீங்க தொடர்ந்து அவர் நிறைய பேசியிருக்காரு, அதான் சொல்ல வரேன். ஆகவே தயவு செய்து கம்யூனிஸ்டுகளை மித்தவங்களுடன் ஒன்றுபடுத்தி பேசாதீங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பாயிண்ட், இப்ப நிதின் கட்கரி பத்தி அவ்வளவு பேசுறாரு அவரு. நான் என்ன கேட்க விரும்புறேன், நல்ல வழிக்கு நண்பர்கள் நடுவில் ஒரு வாக்கியம் சொன்னாரு. அவர் அந்த கம்பெனிக்கு 2000 இருந்து 2011 வரைக்கும் சேர்மனாக, தலைவராக இருந்தது மட்டுமல்ல, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தான் கடன் வாங்கப்பட்டிருக்கு, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தான் ஒரு மானியம் வாங்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த நோக்கத்துக்காக மானியம் வாங்கப்பட்டதோ அந்த நோக்கம் இல்லாமலே மானியம் பயன்படுத்தப்பட்டு அது திருப்பி தரப்படல. பிறகு கடைசியில் கம்பெனி திவால்னு சொல்லி பணத்துல ஒரு பகுதியை திருப்பி கட்டல. ஏன் கட்டல என்ற கேள்வி வரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் வருது. இவரு அந்த கடனுக்கு பர்சனல் கேரண்டி வேற போட்டிருக்காரு. அவர் என்ன பரம ஏழையா? இருங்க நீ பாருங்க, நீ சொல்லும்போது நீங்க தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டு அதே ஊடகங்கள்ல தான் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில அதற்காக செட்டில் பண்ணப்பட்டிருக்கு சொல்லுது இல்ல. அப்படி செஞ்சது தவறு என்பது சிஏஜி அறிக்கை. அரசு நிறுவனத்தினுடைய பணத்தை ஒழுங்காக வசூல் செய்யாமல் திருப்பி தர சக்தியுள்ள ஒரு நபரிடம் இருந்து திருப்பி வாங்காதது தவறு என்று அந்த நிறுவனத்தை கண்டித்திருக்கிறது. நிதின் கட்கரிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதும் அவர் அந்த ஆட்சி அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் எம்பியாக எம்எல்ஏ அவர் இல்லை. அரசு பணத்தை வாங்கி திருப்பி கட்டாதவர் இன்று வரை உங்களுடைய ஆட்சியில் மத்திய அமைச்சர். அவர் வாங்கல முதல்ல
ராஜினாமா பண்றேங்கிறார். நீங்க சாட்டுகின்ற குற்றச்சாட்டுக்கு உறுதியாக இருந்தால் ராஜினாமா பண்றேங்கிறார். இந்த தர்மத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இது வந்து ஒரு ஊழலுக்கு ஜீரோ டாலரன்ஸ் கொண்ட ஒரு அரசு அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய பெருமிதம். அதே போலத்தான் அருண்ஜேட்லியும் குறிப்பிடுகிறார். இதை தாண்டிய பல கேள்விகள் எழுகின்றன. ஏற்கனவே அந்த பாலிசி பெராலிசிஸ் முடிந்து விட்டது. எவ்வளவு வேகமாக முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஊழலுக்கு வேலை இல்ல, செயலற்ற தன்மைக்கு வேலை இல்ல, எல்லாம் சீராக சரியான பாதையில் தான் சென்று வருகிறது அப்படிங்கிறார் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் சரி, அமித்ஷாவும் சரி. ஊழலற்ற ஆட்சி என அருண்ஜேட்லி பெருமிதம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அமித்ஷாவும் இதே பெருமிதத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட இது சார்ந்தா நான் கேட்க இருக்கின்றேன். ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன், இன்னும் சொல்ல போனா ஊழல் வழக்குகள் எல்லாம் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். அங்க வந்து எந்த டாலரன்ஸும் வைத்துக் கொள்ள மாட்டோம். மேடைக்கு மேடை இதே தருணங்கள்ல சென்ற ஆண்டு நீங்க பேசினீங்க. ஆனா உங்களுடைய அமைச்சரவை கூட இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரு அமைச்சரவை அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் இந்த ஒரு ஆண்டு கால ஆட்சியை பத்தி கேட்கல, அமைச்சரவையில் இடம்பெற்றக்கூடிய அமைச்சர்கள் பத்தி கேட்கிறேன். இல்ல, இதன் மூலமாக நீங்க வந்து என்ன இந்த அமைச்சரவையை பத்தி பொதுமக்களுக்கு சொல்லணும்னு விருப்பம்? நான் எதையும் சொல்ல விரும்பல, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதாவது ஜீரோ டாலரன்ஸ் போன காங்கிரஸ் சர்க்கார் இருக்கும்போது இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் படிந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்களேன்னு வரிக்கு வரி தொடர்ந்து சொல்லி வந்தீங்க. ஆனா இன்னைக்கு மோடி சர்க்கார்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல யார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன் என்பது 100% உண்மை. அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்தும் இல்லை. ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட நபர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணையிலே நிரூபிக்கப்படுமானால் அதை வந்து இந்த அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கு அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே அனுப்பப்படுவார்கள். பதவி இழக்கிறார்கள் இல்ல, அவர் 1 மாத காலம் தண்டனை, 2 மாத காலம் தண்டனை, இல்ல ஸ்டிச்சர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு காரணம் காமிச்சு வச்சுக்கிறதா அல்ல. ஆக இல்ல, இப்ப என்ன நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது குற்றச்சாட்டு பதிந்த உடனே அந்த நபர் விலகணும், பன்சலா விலகணும், ராஜாவா விலகணும், மற்றவங்களா விலகணும். உங்களுடைய அமைச்சர்கள்னா அங்க வந்து குற்றச்சாட்டு பதிவாகி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி கோர்ட்ல கேஸ் நடந்து நிரூபணமான பிறகு, அதாவது ராஜாவோடு எங்களுடைய ஒரு அமைச்சரை உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண, அதாவது எந்த ஒரு குற்றச்சாட்டும் ஊழல் குற்றச்சாட்டுனா ஊழல் குற்றச்சாட்டு தான். ராம்விலாஸ் பாஸ்வான் மீது கையூட்டு பெற்றார்கள் குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்கு இருக்கு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் அதே ஸ்டாண்டு தான். அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அவர்கள் வந்து தண்டனை பெறுவார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த அரசாங்கம் அதே தண்டனை பெற்ற பிறகு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எடுக்கல. எதிர்கட்சியா இருக்கிறப்ப நாங்க என்ன சொன்னோம்? தண்டனைக்கு முன்னாலேயே எங்களுடைய தலைவர் அத்வானி அவர்கள், எங்களுடைய தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க மீது குற்றச்சாட்டு பதிவாக கூட இல்ல, வெறும் குற்றச்சாட்டு எழுததான் செஞ்சிருக்கிறது. உடனே பதவி விலகணும் பாராளுமன்றத்தை முடக்கி பிறகு அவர் பதவி விலகினார். அத்வானி இல்ல பன்சால் சொல்றேன், பவன்குமார் பன்சால் சொல்றேன். அதாவது இரண்டு பேரை ஊழல் வழக்குகளை ஒன்றாக நீங்கள் பார்க்கின்ற உங்களுடைய பார்வை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற வழக்குங்கிறது தவறான. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்பந்தப்படாதவர். அவர் வேறு ஒரு கட்சி நடத்துகிறார், அரசாங்கத்தில் அங்கம் வைக்கிறார். அதாவது அதே வழக்கத்தை மன்மோகன் சிங் சொல்ல முடியுமே, ராஜா திமுக சேர்ந்தவர் இல்ல. அதாவது இவர் இந்த அமைச்சரை பொறுத்த மட்டும் இவர் கூட்டணியில் இருக்கிறார். அவரை பற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க வேண்டியது அந்த கட்சி. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட முடியாது. அதே மாதிரியாக ராஜாவை தலைமை பிரதமர், அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியில் இருக்கின்ற போது இவர் ஊழல் செய்தார் என்று சொன்னால் அதற்காக இந்த அரசு நிச்சயமாக அதை சகித்துக் கொண்டிருக்காது. ராஜா ஆட்சியில் இருக்கிற போது, அதுவும் மன்மோகன் சிங்கோடு கூட்டாக அவர் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட்டும் பிரதமர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது மன்மோகன் சிங்கினுடைய காலத்தில். நான் திரு சுமன் சி ராமன் அவர்கள், டாக்டர் சுமன் சி ராமன் நம்முடைய இணைகிறார். அவர்கிட்ட கேட்க இருக்கின்றேன், அருண்ஜேட்லியும் சரி அமித்ஷாவும் சரி இந்த அரசாங்கத்தின் மீது இந்த ஒரு ஆண்டு காலத்துல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்த முடிந்ததா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது பெருமிதத்துக்குரிய விஷயம் நீங்க கருதுறீங்களா? ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஒரு ஆண்டுல வராதது அப்படிங்கிறது இயல்பான விஷயமா கருதலாமா, பெருமிதப்படக்கூடிய விஷயமா கருதலாமா, considering the huge number of scams that were happening in the last many years?
இல்ல ரெண்டுமே, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல எப்பவுமே இப்ப மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா கூட 2004 ஆட்சிக்கு வந்த பிறகு 2006 தான் முதல் காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம் வந்து வெளியே வருது. அதுக்கு பிறகு லைனா ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய நினைவு சரியா நட்வர் சிங் 2005 பதவி எழுகிறார். இல்ல அது பட் அந்த பிக் டிக்கெட் ஸ்கேம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக் டிக்கெட் ஸ்கேம்ஸ் வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம். இப்ப என்டிஏ அரசுல 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு வந்து எந்த மோடி அரசுல பெரிய அளவுல ஸ்கேம் வரலை என்பது உண்மை. ஆனால் ஸ்கேமை வராமல் இருப்பதற்கு ஏதாவது ஸ்பெசிபிக்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, விரைவாக ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு அந்த கேசஸ் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவுல யாரும் இந்த ஓராண்டு காலத்துல தண்டனை பெற்றதாக ஒன்றும் தெரியவில்லை. அரசு தரப்புல என்ன செஞ்சிருக்கு? இல்ல அரசு தரப்புல டூ திங்ஸ் ஹரி. நிறைய கேசஸ்ல அரசு தரப்புக்குள்ள எடுக்கப்பட்ட கோர்ட்டில் எடுக்கப்பட்ட ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல கேசஸ்ல பெரிய அளவுல நம்ம வித்தியாசம் காண முடியவில்லை. சோ நீங்க வெதர் இட் இஸ் 2G ஆக இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏர்செல் மேக்ஸஸ் இருக்கட்டும், நாங்க வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், we have sent a letter for to Malaysia, we are getting information. இதே அதை UPA சொன்னதே தான் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல நான் என்ன சொல்றேன்னா, பெரிய அளவு சிபிஐ சொல்லுது. சிபிஐ at the end of the day சிபிஐ வந்து முடுக்கி விடுவதற்கு மத்திய அரசு வந்து சொல்லலாம். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஈவன் இஃப் தே கான்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இட், தோ எவ்ரிபடி நோஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு சொல்லலாம். பட் நிச்சயமாக இது கொஞ்சம் துரிதமாக இந்த கேசுகள் நடத்துங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு பெரிய சில ஸ்கேம்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அது வந்து பெரிய அளவுல வெடிக்காம இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்பைஸ் ஜெட், அது வந்து சுப்பிரமணியம் ஸ்பைஸ் ஜெட் வந்து இப்போ சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு 6ஆம் தேதி மே. அதுல எல்லா ரூல்ஸும் வயலேட் ஆயிருக்கு. ஆனாலும் செபி வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. குற்றச்சாட்டு இல்ல. ப்ரொஃபசர் வைத்தியநாதனும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது வந்து அடுத்த ஸ்டேஜ்ல சுவாமி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறாரு அப்படிங்கிறார். பட் என்னன்னா துரிதமாக நடவடிக்கைகளை எடுத்து ஸ்கேம் வராமல் இருக்க செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. போன ரெஜிம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் பர்சனலி கரப்டாக இருந்தாருன்னு வந்து பெரிய அளவுல யாருமே குற்றச்சாட்டு வைக்கல. என்ன நடந்துட்டு இருந்தோ அதை தடுக்கவில்லை அப்படிங்கறத மிகப்பெரிய குற்றச்சாட்டு. டாக்டர் மன்மோகன் சிங் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஊழலை அவர் தடுக்கவில்லை, தெரிந்தும் அதை தடுக்கவில்லை அப்படிங்கிறது. சோ இந்த கேஸ்ல கூட இப்ப ஸ்பைஸ் ஜெட் ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சுதான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். அதாவது இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஸ்கேம் ஃப்ரீயா இல்ல யூபிஏ கவர்மெண்ட்டை விட குறைந்த அளவுல ஸ்கேம் இருக்கா அப்படிங்கற சொல்றதுக்கு இன்னும் ஒரு ஓராண்டு காலம் உங்களுடைய கருத்து. இப்பொழுது எந்த குற்றச்சாட்டு இல்லை என்றாலும் கூட அதற்கு என்ன மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுத ஒரு முக்கியமான பாயிண்ட் நண்பர் எழுப்பியது. இப்ப பாருங்க, காங்கிரஸ் செஞ்ச ஒரு நல்ல காரியம், அதே போல இடதுசாரிகளுடைய வற்புறுத்தலினால செஞ்ச ஒரு நல்ல காரியம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த வரம்புக்குள்ள நீங்களே வரமாட்டேன்னு பிடிவாதம் முடிக்கிறீங்க. இல்ல அது வேற விஷயம். மற்றவங்களுக்கு இல்ல ஏங்க நீங்களும் தான் அது இல்ல, அரசியல் கட்சி அல்ல, அரசுலதான் ஊழலுடைய ஊற்றுக்கண் என்பது இருக்குது. அதை பற்றிய தகவல் அறிகிற அந்த உரிமை சட்டம், அதற்கு இன்னும் தலைமை இன்ஃபர்மேஷன் ஆபீசரை இந்த அரசு இன்னும் போடவில்லை. நீங்க ஏன் போடல? எது நீங்களும் போடணும். எது யார் போடுறது? நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஆபீசர் அரசியல் கட்சிகளும் போடணும். நீங்க பப்ளிக் பாடிஸ் இல்லங்க, அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே விவாதம் பண்ணி இருக்குது. அது வந்து அரசியல் கட்சிகளை இந்த மாதிரி ஒரு இதர ஒரு பொது அரசு நிறுவனம் போல பாதிப்பது என்பதை கண்டிப்பாக என்னால ஏற்க முடியாது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது தனியா என்ன கேட்கிறேன், இது ஒரு மிக முக்கியமான விஷயம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆபீசரை போடுவது என்பது மிக முக்கியம். இன்றைக்கு வரைக்கும் அது செய்யல. அதே போல சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர், அது வழக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். இல்ல வழக்கு, அதாவது எவ்வளவு வழக்குகள் முடிக்கப்படுது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனா சிவிசியை பொறுத்த வரையிலையும் அதுக்கும் இன்னும் அவங்க எந்த முயற்சி செய்யல. நண்பர் சொன்ன அந்த பாயிண்ட்,
ஊழல் இன்னும் வெளிப்படவில்லை. ஒன்று, ஊழலை தடுப்பதற்கு இந்த அரசு செய்ய வேண்டிய இயல்பாக நடத்தியிருக்க வேண்டிய செயல்களை கூட இன்னும் செய்யவில்லை என்பது மிக முக்கியமான அம்சம் என்று நான் இப்ப அண்ணா அருணன் சொன்னாரு, அது எப்போதுமே பாதி உண்மைகளை மட்டும் பேசுபவர்கள் இடதுசாரிகள். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முடிச்சிடுறேன் நீங்க தைரியமா பின்னால பேசுங்க, நீங்க தைரியமா நிறைய பேசுங்க. இல்ல இப்ப நீங்க பேசுறதே அதனால பேசுறீங்க. அதுக்காக சொல்றேன், சிஐசியும் எதனால் போடலங்கிறத சொல்லட்டும். பிஜேபி மோடியினுடைய அரசு போடவில்லை, எதனால் போடல? ஏன் நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க அதை சொல்லுங்க, ஏன் போடலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு போட மனசு இல்லைங்க. அதுதான் உண்மைகளை மறைக்கின்ற முயற்சி. அதாவது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கேவி தாமஸை போட்டதற்கு பின்னால 6 years பாஸ் பண்ணி இனி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸில் தான் போட வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் அவர் ரிட்டையர் ஆனதற்கு பிறகு நடத்தப்பட்டதில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை 24/10/2014 சுப்ரீம் கோர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லி 1 மாத காலம் கொடுத்து அதற்காக 203 பேர் அப்படி ஐஏஎஸ் அதுக்கான தகுதி உள்ளவர்கள் போட்டு அதற்கு பின்னாலே ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் மாதங்களில் கூட்டம் நடத்தி இப்ப 17/5/2014 என்று சுப்ரீம் கோர்ட்டிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷார்ட் லிஸ்டட் 120 பேர். ஒன்று, அதுல 10 பேரை சிவிசிக்கு அதே மாதிரியாக அலோக் என்கின்ற அதனுடைய செக்ரட்டரியை போட்டு 36 டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அதுல செலக்ட் பண்ணப்பட்டு 120 பேர். அதுக்கு இருங்க, சுப்ரீம் கோர்ட் நாங்க இல்லைங்க, முழுசா கேளுங்க. உண்மைகளை ஒட்டுவதற்கு தயாராக இல்ல. நீங்க உண்மைக்கு மாறான செய்திகளை 17/12 சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் சிஐசியை போடுவதற்கு தடை விதித்திருக்கிறது. தகவல் தெரியாமல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும், அத்தனை பேருடைய டோட்டல் விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும். லாஸ்டா ஷார்ட் லிஸ்டட் 10 அந்த 10 பேரை 17ஆம் தேதி இதுதான் உண்மை. நேரடி தொடர்பு டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று இன்னைக்கு அருண் ஜேட்லி எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸ்ல கூட பெருமிதம் கொள்கிறார். பாத்தீங்களா எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது, இன்னைக்கு இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, எஃப்டிஐ இன்ஃப்ளோ பெருகி இருக்கிறது. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஏற்ற மிகுந்த விஷயங்கள் நிச்சயமா அது நடக்கலன்னு நம்ம மறுத்த முடியாது. ஆனால் இதனது பலன் அனைத்துமே மோடி ஆட்சியில தான் தொடங்குது அப்படின்னு நினைக்கலாமா? யூபியோட இறுதி காலத்தில் தொடங்கின விஷயங்கள் இப்பொழுது நீள்கிறதுன்னு தான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல மிக முக்கியமா ஒரு பார்க்க வேண்டிய விஷயம், பொருளாதார ரீதியில் நாம் அடைந்த மிகப்பெரிய சாதனைகள் கடந்த ஒரு ஆண்டு காலம் எல்லாமே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த காரணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு தான். அது அந்த பெனிஃபிட் தான் இந்தியா அட்டைன் பண்ணிருக்கு. அதனாலதான் மற்ற நாடுகள் அட்டெண்ட் பண்ணலையே. பிரேசில் பண்ணல, நம்மை போன்ற பொருளாதாரங்கள் பல பண்ணல. அங்கெல்லாம் பொருளாதாரம் ஆட்டம் காணும் போது இந்தியால வளருது, IMF சொல்லுது. இல்ல ஆட்டம் காணும் பொழுது அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இந்தியாவுடைய ஒரு சிச்சுவேஷன் கடைசி ஒரு ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டை காட்டிலும் ஒரு 0.8% 0.9% தான் வளர்ச்சி அதிகமாக, அதுவும் ஃபைனல் ஃபிகர்ஸ் கிடையாது, வந்திருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது, இன்ஃபிளேஷன் அடங்கி இருக்கிறதுக்கு ஆயில் பிரைஸ் டைரக்ட்லி காரணம். மூன்றாவது உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வளர்றதுக்கும் உங்களுக்கு கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரதுக்கும் ஆயில் பிரைஸ் காரணம். சோ ஆயில் பிரைஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். $110-120 போயிட்டு இருந்த ஆயில் பிரைஸ் இன்னைக்கு $66-67 வந்தது. கிட்டத்தட்ட பாதியானது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு. அதனால் சில பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் போன மாசம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் 14% சரிஞ்சிருக்கு. சோ நிறைய கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இது ஒன் வேயா எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு, தவறு எதுவுமே பொருளாதார ரீதியாக பிரமாதமா போயிட்டு இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை. ஆயில் பிரைஸ் பெனிஃபிட்னால நமக்கு சில நன்மைகள் கிடைத்தது. அதை தவிர பொருளாதார வளர்ச்சி 0.7-0.8% தான் சென்ற ஆண்டு காட்டிலும் வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
ரெண்டாவது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோ ஃபேக்டரி அவுட்புட்டோ உங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி இல்ல. ஒரு மாசம் வளருது, ஒரு மாசம் குறையுது. சோ சஸ்டெயின்டா இவர்கள் வளர்ச்சி பாதையில் இந்தியாவை கொண்டு அமர்த்திருக்கிறார்கள் சொல்றதுக்கு இன்னும் எவிடன்ஸ் இல்லை. காத்துட்டு தான் இருக்கணும். செய்திருக்கலாம், சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம், மேக் இன் இந்தியா பாலிசி கொண்டு இருக்கலாம், பிசினஸ் ஃப்ரெண்ட்லி ஆக்க என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கான அதிக ஆதாரம் ஆன் த கிரவுண்ட் இன்னும் நமக்கு பார்க்கல. வராமலும் போகலாம். டோன்ட் பெயிண்ட் a rosy picture now அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு வருஷத்துல ஒரு பெரிய ரிசல்ட் எதிர்பார்ப்பதும் too early. It's too early அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்றீங்க. ஒரு வருஷத்துல too early இருக்கலாம் ரிசல்ட் எதிர்பார்க்கிறதும். இது தாண்டிய பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மேலும் சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் அமித்ஷாவும் ஜேட்லியும் சொல்கிறார்கள், பெருமிதம் கொள்கிறார்கள். கேட்போம் அது பற்றியும். இந்த ஓராண்டு நரேந்திர மோடி ஆட்சியில் அந்த நாட்டில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகளால் சுமத்த முடிந்ததா இந்த சர்க்கார் மீது? இது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துடைய சாதனை என பெருமைப்பட்டிருக்கிறார் அருண்ஜேட்லி மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷாவும். இந்த கூற்று ஓராண்டு ஆட்சியில் மாற்றம் உண்மையா மிகையா அப்படிங்கிறது தான் இன்றைய விவாதத்துடைய பிரதான கேள்வி. இந்த விவாதத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்களும் என்ன இருக்கிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இதுல வெறும் ஏதோ அமித்ஷா சொல்றாரு இல்ல ஜேட்லி சொல்றாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு புள்ளிவரங்கள் அப்படின்னு பார்த்தா இன்ஃபிளேஷன் நிச்சயமாக குறைந்திருக்கிறது, ஃபுட் இன்ஃபிளேஷன் குறைந்திருக்கிறது. இது கடந்த பல ஆண்டுகளை விட குறைவு. அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளி வரும். அந்த புள்ளிவரத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும், அந்த பேசியர்லாம் மாற்று கருத்து இருந்தாலும் கூட IMF சொல்கிறது இந்தியா சரியான பாதையில் இருக்கிறது, உலக வங்கி சொல்கிறது, மூடி ரிப்போர்ட் சொல்கிறது, பல சர்வதேச பத்திரிகைகள் சொல்லிடுச்சா. எஸ், அதாவது இந்த ஜிடிபி என்கிற அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் என்று இந்த ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஆரோக்கியத்தை நம்ம முடிவு கட்டி விடக்கூடாது. அது மட்டும் பணவீக்கம், உணவு வர்றேன். இப்ப பாருங்க, அதுல ஏதோ ஒரு உயர்வு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேர்ந்ததா, சாதாரண மக்களுக்கும் போய் சேர்ந்ததா என்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அதை யாரும் எழுப்பி விட காண்பதில்லை. இப்ப பாருங்க, நண்பர் கூட மிக சரியாக குறிப்பிட்டார். இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வு சர்வதேச சந்தையிலே குறைந்து சொல்லப்போன வீழ்ச்சி அடைந்தது என்பது இந்த அரசுக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருந்தது என்று குறிப்பிட்டார். இதே சாதகமான சூழல் தான் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் வரேன். ஆனால் அந்த சாதகத்தை கூட நேரடியாக மக்களுக்கு போய் சேரவில்லைங்கிறேன். அங்க விலை குறையும் போது இந்த மோடி அரசு என்ன பண்ணிச்சு, அதன் மீதான வரியை உயர்த்தி அதனுடைய பலனை பறித்துக் கொண்டது. ஆனால் விலை உயர்கிறது என சொல்லி அண்மையில பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தி இருக்காங்க. ஆக அந்த பலனை கூட இவங்க அனுபவிக்க விடல. என்ன சொன்னாங்க, நாங்க சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப உயரும் தாழும். ஆனா தாழும் போதெல்லாம் அதனுடைய பலனை அரசு எடுத்துக்கொள்ள உயர்ந்தது என சொல்லி, உண்மையில உயர் கூட இல்ல, ஆனா கடுமையாக வரியை விரிச்சிருக்காங்க. நான் முடிச்சிடறேன். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த வளர்ச்சி என்பது யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, ரெண்டே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்னு, நான் ஏன் சொன்னேன், யாரை நம்பி இவங்க தேர்தலை போட்டிட்டாங்களோ யாருடைய அந்த விளம்பரத்தையும் பணத்தையும் நம்பி அதற்கான பலனை கொடுக்கறாங்க. ரெண்டு, உதாரணமாக சொத்து வரியை முழுசாக ஒழிச்சு கட்டினாங்க, கார்பரேட் வரியை 30% 25% குறைச்சாங்க. இந்த பலனை அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய சோசியல் செக்டார் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நல திட்டங்களை எல்லாம் கடுமையாக வெட்டி இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் மாநிலங்களுக்கு பகிர்வு அதிகரிச்சிருக்கு. அதுவும் தவறு என்று உண்மையிலேயே அது ஒரு ஏமாற்று வேலை என்கிற முறையில இன்றைக்கு பத்திரிகையில செய்து வந்திருக்கிறது. மாநிலங்கள் நிதி கொடுக்கப்பட்டாலும் மாநிலங்கள் அந்த பணியை செய்யுமா, வேறதுக்கு பயன்படுத்துமாங்கிறதா அந்த பீஸோடைய அரசுக்கு பொறுப்பே இல்லாதவாறு இவங்க சமூக நலத்திட்டங்களை பூரா வெட்டி செய்றாங்க. ஆகவே நடைமுறையில பார்த்தா குறைஞ்சு போச்சு என்று ஆதாரபூர்வமாக இப்ப இது இந்த பெட்ரோல் டீசல் விலையில கொடுக்கலன்னு சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் விலையில போட்டப்பட்ட வரி உயர்வானது தொடர்ந்து ஏற்கனவே ஏற்பட்ட எக்கச்சக்கமான இழப்புகளை செய்வதற்காக அது ஒரு ஸ்டோரேஜ்.
அந்த ஸ்டோரேஜ் ரோடுல இருந்து நம்ம மக்கள் நல்ல திட்டங்களுக்கு எல்லாம் போகுது. அதுல ஒன்னும் சீக்கிரட்டே இல்ல. அதை முழுவதும் பாஸ் உயர்த்தும் போது காங்கிரஸ் அதை வந்து மக்கள் விரோத தன்மையாக சொல்லுகின்ற விஷயம் தவறு என்பதற்காக அதே மாதிரியாக இந்த வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் $309 பில்லியன் இருந்து 340 கடந்த ஓராண்டிலே உயர்ந்திருக்கிறது. அக்ரிகல்ச்சர் growth 1.1% உயர்ந்திருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் growth வந்து 2% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த காரணிகள் எல்லாம் இந்த அரசு சரியான விஷயங்களை நோக்கி போகிறது. ஆனால் அருண் வந்து போற போக்குல சொல்லிட்டு போனார், இந்த சொத்து வரி சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க, அதே மாதிரி வந்து அந்த கார்பரேட் வரி கார்பரேட்டுக்காக அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மொத்தமாக 30% கார்பரேட் வரியில பிராக்டிகலாக வசூலாவது 22% தான். அதனால அந்த 25 கடன் கட்ட முடியாம விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இந்த வாதம் ரைட் இல்ல. வசூல் எப்படி மாற்றி அமைக்கலாம் யோசிக்கிறீங்களே. அதாவது அதே மாதிரியாக சொத்து வரி 100 கோடி 120 கோடி ரூபாய் மொத்தம். அதற்காகத்தான் இந்த கார்பரேட் வரியிலிருந்து அதை பெறுவதற்காக இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து கார்பரேட்டுக்கான ஆதரவு இல்ல. கார்பரேட்டுக்காக ஆதரவாக இருந்தா மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்து நடத்தி இருக்காது. மக்கள் நல திட்டங்களையும் வெட்டி இருக்கீங்க. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, சுகாதாரத்துக்கு வெட்டி இருக்கீங்க, கல்விக்கு வெட்டி இருக்கீங்க. அதாவது இல்ல, நீங்க தொடர்ந்து போய் சொல்லிட்டு வரீங்க. அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு இடமும் உண்மையா இல்லையா மட்டும் சொல்லுங்க. சைனா கல்விக்கு தன்னுடைய ஜிடிபியில எவ்வளவு செலவழிக்கிறது தெரியுமா? 20%. நிச்சயமா 20% செலவழிக்கல சைனா. ஆனாலும் மோடி சொன்னார், ஆனால் உங்களுடைய பட்ஜெட் கல்விக்கு செலவழிப்பது எவ்வளவு, சுகாதாரத்துக்கு செலவழிப்பது எவ்வளவு, உணவு பாதுகாப்புக்கு உணவு பாதுகாப்பு இவங்க வந்து மன்ரேகா எல்லாம் போச்சுனாங்க. தமிழகத்தினுடைய அமைச்சர் திருவனந்தபுரத்தில் போட்ட எல்லா மாநிலங்களுடைய அமைச்சர்களுடைய கூட்டத்தில் தமிழகத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது மட்டும் இல்ல, 165 ரூபாயில 183 ரூபாய் 13 ரூபாய் கூடி இருக்கிறது. தவறான தகவல்களை சொல்லி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறதா? டாக்டர் சுமன் குறுக்கிட விரும்புனீங்க. கோ ஹெட் டாக்டர் சுமன். இல்ல இது நமக்கு வந்து 2 விஷயங்க. ஒண்ணு வந்து எந்த ஒரு அரசும் உடனே பொறுப்பேற்று 6 மாசத்துக்குள்ள ஒண்ணுமே பெரிய மாற்றத்தை மக்களிடையே காட்டுவது கஷ்டம், ஒரு ஆண்டில் காட்டுவது கஷ்டம். ஆனால் அதனுடைய இன்டென்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அவர்கள் என்ன செய்ய எண்ணுகிறார்கள் அப்படிங்கறத ஓரளவுக்கு தெளிவா நம்மளால பார்க்க முடியும். அதுலதான் வந்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எசென்சியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹெல்த் கேர் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 6000 கோடி இந்த மத்திய அரசு குறைத்திருக்கிறார்கள். எஜுகேஷன்ல போக்கஸ குறைத்திருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி வந்து அத்தியாவசியமாக மக்களுக்கு ஒரு அரசால் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு பகுதி மட்டும் பார்க்கிறோமா டாக்டர்? நம்ம அந்த ஒரு பகுதி மட்டும் பார்க்கிறோமா? இது எதனால இந்த விளைவு அப்படின்னா, மாநிலங்களுடைய நிதி பகிர்வு மாற்ற முறையினால இந்த மாற்றம் அப்படிங்கிறது விளக்கம். ஹரி அதாவது அதாவது நீங்க என்ன பண்றீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வாட் இஸ் த பப்ளிக் பர்செப்ஷன் ஆஃப் வாட் யூ ஆர் சீன் டு பி டூயிங். நீங்க பண்றது ஒண்ணு, நீங்க என்ன பண்றதாக மக்கள் கருதுகிறார்கள் ஒண்ணு. சோ நீங்க எங்க போனாலும் வந்து தொழில்துறை வளர வேண்டும், வெளிநாட்டு முதலீடு வர வேண்டும், இதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதனால்தான் வேலை வாய்ப்பு உயரும். இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அது யாருமே வந்து தொழில்துறை வளரக்கூடாது, வேலை வாய்ப்பு உருவாகக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இந்தியாவிலேயே தொழில்துறைக்கு அப்பாற்பட்டு ஒரு மிக பெரிய பிரச்சனைகள் இருக்கு. விவசாயத்துறையில் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, சுகாதாரத்துறையில் பிரச்சனை இருக்கிறது, எஜுகேஷன் பிரிவில் வந்து பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் யார் தீர்க்க போகிறார்கள், எப்படி தீர்க்க போகிறார்கள் என்பது இந்த அரசு வந்து தெளிவாக மக்களிடையே கொண்டு போய் விளக்க. மிகப்பெரிய ப்ராப்ளம் இஸ் நாட் தட் இண்டஸ்ட்ரியல் growth யாருமே வந்து வேண்டாம்னு சொல்லல, வெளிநாட்டு முதலீடு யாருமே வேண்டாம்னு சொல்லல. ஆனால் வெளிநாட்டு பிரையாரிட்டி கொடுக்கறீங்க அப்படிங்கறத பத்தி கேக்குறீங்க. நாட்டை மாற்ற முடியாது. இந்த தொழில் வளர்ச்சி விஷயத்துல நீங்க உங்களுடைய ப்ராமிசஸ் பல நீங்க கீப் அப் பண்ணாலும் கூட, நீங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடான்னு கொந்தளிச்ச கட்சியில உங்களுடைய கட்சி மிக முக்கியமான கட்சி, எதிர்த்து வாக்களிச்சீங்க. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடு அவங்க காங்கிரஸ் கொண்டு வந்தாங்களே, அதேதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு கொள்கை பேப்பரை வெளியிடுறீங்க. நீங்க வந்து விவசாயியுடைய உற்பத்திக்கு மேல 50% லாபம்
சாத்தியம்னு மோடி பேசினார், விதர்பாலா பேசினார். இன்னைக்கு அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கோர்ட்ல கேக்குறீங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுக்கு வந்திருக்கிற அந்த டாக்குமெண்டேஷன் பழசு என்பதையும் அதற்கு மாற்றவில்லை என்பதையும் அந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தவில்லை என்பதை ஜேட்லி நேற்றுக்கு பேசியிருக்காங்க. புதிய கொள்கை பேப்பர்லயே மாத்தல. That is not your policy. Why should it be our policy? Yes. நீங்க எழுத்துப்பூர்வமாக இதே மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு கொந்தளித்துக்கிட்டு வரீங்க இல்ல, எழுத்துப்பூர்வமாக இருக்கிற இந்த விஷயங்களுக்கு கொந்தளிச்சு வரீங்க. அதே மாதிரியாக மோடியினுடைய எல்லா விதமான செயல் திட்டங்களை நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், அவையெல்லாம் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். திரு கோபண்ணா அவர்கள் நம்முடைய இணைகிறார், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணைகிறார். திரு கோபண்ணா, உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன், இந்த அரசாங்கம் ஸ்கேம் ஃப்ரீயா இருக்கிறது, ஊழல் அப்படிங்கிறது ஒழிந்து விட்டது இந்திய அரசியல் அகராதியிலிருந்து அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து குறித்து உங்களுடைய பார்வையை கேட்க விரும்புகிறேன் திரு கோபண்ணா. இல்ல, பாஜகவினுடைய ஊழலை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓராண்டில் முடிவு செய்ய முடியாது. இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன ஊழலை செய்ய போகிறார்கள் என்பதை போக போக வருகிற காலங்களிலே இவர்களுடைய பல நடவடிக்கைகள் மூலமாக நாட்டு மக்கள் அறிந்து கொள்கிற மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் வரப்போகுது. ஆனால் இவர்கள் ஒன்றும் புனிதர்கள் அல்ல. ஊழலிலே ஊறி திளைத்த கட்சி பாஜக என்பதற்கு கடந்த காலத்தில் 1998 இருந்து 2004 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவாலா ஊழல், ஜெயின் சகோதரர்கள் டைரியில பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் எல்கே அத்வானி பெற்றதாக குற்றச்சாட்டு எல்கே அத்வானி பதவி இழந்திருக்கிறார். அதே போல இல்ல, நான் என்ன சொல்றேன், கன்விக்ட் ஆவறதுன்றது அப்புறம் ராஜா மட்டும் கன்விக்ட் ஆனாரா அல்லது கல்மாடி கன்விக்ட் ஆனாரா? அதெல்லாம் கிடையாது. வழக்கு இருக்க இல்ல, விடுதலை ஆயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டு, அதாவது அந்த குற்றச்சாட்டுல பாத்தீங்கன்னா அவர் யஷ்வந்த் சின்ஹா 21 லட்சம் ரூபாய் பெற்றதாக அவர் மீது பதிவு. இப்படியெல்லாம் தலைவர் மீது, சோனியா காந்தி மீது, ராகுல் காந்தி மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அதே போல ஸ்பெக்ட்ரம்ல பிரமோத் மகாஜன் இருந்த போது ரிலையன்ஸுக்கு லிமிடெட் மொபிலிட்டியிலிருந்து அன்லிமிடெட் மொபிலிட்டி மாற்றப்பட்டதற்கு மகாஜன் மகனுக்கு 1 ரூபாய் மதிப்புள்ள 1 கோடி ரிலையன்ஸ் நிறுவன பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மும்பை ஜுகு சென்டார் ஹோட்டல் விற்றதுல கிட்டத்தட்ட அவர்களுக்கு 400 கோடிக்கு வித்துட்டு அதுல கைமாற்றி கொடுத்ததுலே 250 கோடி அந்த அஜித் கோர்கரால் என்கிறவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அதிலே பாஜக பங்கு எடுத்திருக்கு. ஆக தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே போல பாதுகாப்பு துறையில் அலுமினிய சவப்பெட்டி ஊழல், விமான பேர ஊழல், டேங்குகள் பேர ஊழல், திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல லேட்டஸ்ட் நான் என்ன சொல்றேன், லேட்டஸ்ட்னா ஒரு வருஷத்துல என்ன லேட்டஸ்ட் சொல்லுங்க. புதிய குற்றச்சாட்டு தெளிவுபடுத்தின ஊழல் குற்றச்சாட்டுன்னு திருப்பி சொல்லக்கூடாது இல்லையா? இல்ல, நான் சொல்றேன் நில கையகப்படுத்தல் சட்டம் இருக்கு. நாடாளுமன்றத்திலே இவர்கள் ஆதரித்தார்கள். இவர்கள் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டது ஆகஸ்ட் 2014 வருடத்துல பண்ணாங்க, கடந்த ஆகஸ்ட்ல. இப்படி செய்தவர்கள் திடீரென்று அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தை யார் உருவாக்கியது? கார்ப்பரேட் நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அவர்களுடைய வற்புறுத்தலுக்கும் அவருடைய வலியுறுத்திய காரணத்தினாலே இன்றைக்கு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிர்பந்தத்திற்கு என்ன காரணம்னா, கடந்த தேர்தலிலே தோழர் அருணன் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நிதி அவர்களிடமிருந்து பெற்ற காரணத்தினாலே விவசாயிகள் உரிமைகளை பறிப்பதற்கு காரணமே ஊழல் தான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதி பெறல, அப்படித்தானே? இல்ல, நான் சொல்றது கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்தே காங்கிரஸ் கட்சி நிதியை பெற்றுக்கொண்டு இதுபோல நில கையகப்படுத்தல் சட்டத்தை கொண்டு விவசாயிகள் உரிமைகள் நாங்க பறிக்கல. ஆனால் இவர்கள் விவசாயிகள் உரிமையெல்லாம் பறிக்கல, திரும்பி பழைய விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. இல்ல, விவசாயிகள் உரிமைகளை பறிக்கிற சட்டம் கொண்டு வருவதற்கு என்ன காரணம்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெற்ற பெரும் நிதிக்காக இன்றைக்கு அவர்கள் விவசாயிகள் நலனை தாரை வார்க்கிறார்கள். இல்ல, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வந்தீங்களே, யாருடைய நலனுக்காக? இல்ல, வர்த்தகர்களுடைய சில்லறை நலனுக்காக. இல்ல, நான் சொல்றேன்,
நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சியின் ஊழலை பற்றி சொல்றீங்களே, சோனியா காந்தி மீது இந்த நாட்டில் நீதிமன்றத்தில் எங்கேயா வழக்கு இருக்கா? டாக்டர் மன்மோகன் சிங் சம்பந்தான ராகுல் காந்தி மீது இந்த நாட்டில் எங்கேயாவது ஊழல் வழக்கு இருக்கா, குற்றச்சாட்டு இருக்கா? காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள் மீது இருக்கா, அல்ல ராபர்ட் வதேரா மீது இருக்கா? வதேரா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க, வழக்கெல்லாம் வரப்போகுது, விசாரணை நடந்துருக்கு, வழக்கு வரும். எந்த இல்ல இல்ல சுரேஷ் கல்மாடியோ இல்லாட்டி சம்பந்தப்பட்டவர்களோ நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிமன்றத்தில் ஷீலா தீட்சித்தோ உங்க கட்சியை சேர்ந்தவங்க இல்லையோ? இல்ல நான் கேட்பது, நீதிமன்றத்தில் ராபர்ட் வதேரா வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இனிமேல் பிஜேபி சர்க்கார் மீது வழக்கு கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி இருக்கு, நீங்க ஒரு பட்டியல் கொடுத்தீங்க, 65 ஆண்டுகள்ல 53 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். எங்கள் ஜவஹர்லால் நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? இந்திரா காந்தி மீது உண்டா? ராஜீவ்காந்தி ஆதாரமே இல்லாமல் முடிக்கப்படவில்லையா? நாகர்வாலா ஊழல் இருந்து ஜவஹர்லால் நேரு ஊழல் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லாத சோனியா காந்தி மீதோ ராகுல் காந்தி மீது ஊழல் குற்றச்சாட்டு உங்களால் கூற முடியும்? ராகுல் காந்தி அமைச்சரா இல்ல, ராகுல் காந்தி அமைச்சரா இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு பதிவு செஞ்சாங்க. உங்களுடைய அமைச்சர்கள் பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே வந்து கோர்ட் டிஸ்மிஸ் ஆன வழக்கெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாதுங்கிறீங்க. நீங்க அப்படி டிஸ்மிஸ் ஆன எக்ஸாமினேட்டர் வழக்குல நீங்களே பட்டியலிடுறீங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். இல்ல காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது யார் மீது ஊழல் இருக்கு சொல்லுங்க? கடந்த 10 ஆண்டு காலத்துல சுரேஷ் கல்மாதி யார் மீது இருக்கு? சுரேஷ் கல்மாடி நாடாளுமன்ற பிரதமர் வந்து கோர்ட்டுக்கு வரணும் 2G உங்க பிரதமர் பழைய பிரதமர் அதுல வி.கே. மல்கோத்ராவுக்கும் அதுல பங்கு இருக்கு, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதை தவிர மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது யார் மீதாவது ஊழல் வழக்கு இருக்கா? கன்சல் மீது குற்றச்சாட்டு, பலர் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம். ஷீலா தீட்சித் மீது குற்றச்சாட்டு, இன்னைக்கு பல குற்றச்சாட்டு பார்க்கும்போது நிறைய இருக்கிறது. இல்ல ஏங்க 10 ஆண்டு கால ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் மீது இதுவரை வந்து யாருமே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதில்ல. நிலக்கரி ஒதுக்கீடு பத்தி பேசுறீங்களே, இது பி.வி. நரசிம்மராவ் 5 நிலக்கரி ஒதுக்கீடு வழங்கினாரு. வாஜ்பாய் வாஜ்பாய் 37 நிலக்கரி ஒதுக்கீடுகள் வழங்கினார். மன்மோகன் சிங் அரசு துறையை தவிர தனியாருக்கு ஒரு 106 நிலக்கரி சுரங்களை ஒதுக்கினார். இந்த 3 பேர் ஒதுக்கியதும் எந்த கொள்கையின் அடிப்படையில் வாஜ்பாய் வழங்கினாரோ அதே அடிப்படையில் தான் மன்மோகன் சிங் வழங்கினார். வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒண்ணு சொல்றேன், ஏல முறையை முதல்ல சட்டமாக்கி கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான். அப்புறம் மறுபடியும் ஸ்கிரீனிங் போனீங்க? இல்ல ஸ்கிரீனிங் கமிட்டி என்றது ஏற்கனவே வாஜ்பாய் காலத்துல இருந்து இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஏலம், அதாவது ஏல முறையை தொலைத்தொடர்பு துறையில ரத்து செய்ததே 1999 பாஜக அரசு பிரமோத் மகாஜன் தான் பண்ணாங்க. இருந்த போது பண்ணாங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமா பல கருத்துக்கு ஊழல் அப்படிங்கும்போது, இந்திய நாட்டோட ஊழல் அப்படிங்கும்போது ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவை, நிரூபிக்கப்படாதவை, ஒரு ஆழமான சப்ஜெக்ட். ஆனால் இது எழக்கூடிய கேள்வி நிச்சயமாக ஓராண்டில் இந்த அரசாங்கத்தின் மீது குறிப்பிடத்தகுந்த எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கப்படல. அதுல இருவேறு பார்வைகள் இருக்கிறது, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட இட் இஸ் டூ early to be proud of அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கிறது. இந்த நிலை இறுதி வரைக்கும் தொடரணும், எப்பொழுதுமே இந்திய நாட்டில் தொடரணும் அப்படிங்கிறது தான் ஒரு வாதமாக இருக்கிறது. சென்ற யூபிஏ சர்க்கார், யூபிஏ ஒன்று சர்க்கார்ல முதல் வருஷத்துல இல்ல அப்படிங்கறதையும் நாம் பதிவு செய்தாக வேண்டும். ஊழல் அப்படிங்கிறது இந்த நாட்டிலிருந்து விலக வேண்டும். பொருளாதாரத்தை பற்றி அருண்ஜேட்லி பெருமைப்படுகிறார். அதே போல நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய சில குறியீடுகள் இருக்கின்றன. ஆனால் சொல்லி அவர்கள் இந்த நாட்டில் இதை செய்வோம், பொருளாதாரத்தை மேம்படுத்த, பொதுமக்கள் வாழ்வில் அச்சேதின் கொண்டு வர, இவையெல்லாம் கொண்டு வருவோம், இப்படி செய்வோம், இந்த காலத்துக்குள் செய்வோம் அப்படின்னு சொன்ன பல விஷயங்கள்
நிச்சயமாக விரைந்து முடிக்க வேண்டும். சில விஷயங்கள் they have missed target, அதுவும் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. இந்த ஒரு ஓராண்டு ஆட்சி இது பல கட்டங்கள்ல இன்னும் முடியறதுக்கு ஒரு சில நாட்களே இருக்கின்றன. இது பல கட்டங்கள்ல பல்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு இடங்களை நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற திரு அருணன், திரு எஸ் ஆர் சேகர், திரு கோபண்ணா, டாக்டர் சுமன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். லட்சக்கணக்கான சென்டம், நூற்றுக்கணக்கான முதல் 2-3 மதிப்பெண் அப்படின்னு ஒரு நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த ஒரு பட்டியல். அது சொல்லும் பாடம் என்ன? விவாதிப்போம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்றன நேர்களே. ஒரு இனிமையான முடிவுகளாகவே வந்திருக்கின்றன. ஒரு இன்ப அதிர்ச்சியை பலருக்கு தரக்கூடிய ஒரு முடிவாகவே வந்திருக்கிறது. 41 பேர் மாநிலத்தில் முதலிடம், 192 பேர் 2ஆம் இடம், 540 பேர் 3ஆம் இடம், 92% மேல தேர்ச்சி, ஆயிரக்கணக்கில் சென்டம். சில பாடத்தெல்லாம் அறிவியெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டின சென்டம் அப்படின்னு நிச்சயமாக இது பலருடைய புருவத்தை உயர்த்தக்கூடிய, ஆச்சரியம் அளிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கிறது. இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? நமக்கெல்லாம், அதாவது முன்பு தேர்வுகளை சந்திச்சவங்க எல்லாம் நம்மெல்லாம் ஒருவேளை இந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லையோ, என்ன இவ்வளவு சென்டம், இவ்வளவு ஸ்டேட் டாப்பர்ஸ் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறது. இந்த தேர்வு முடிவுகள் சொல்லக்கூடிய பாடம் என்ன? நிச்சயமாக ஆழமாக இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிச்சயில் இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் கல்வியாளரும் ஜியான் பள்ளி குழுமத்துடைய தலைவருமான சீனியர் பிரின்சிபலான டாக்டர் என் விஜயன் அவர்களும், அதே போல பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையை சேர்ந்த மூத்த கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சொல்லும் பாடம் என்ன என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. என்னுடைய முதல் கேள்வி டாக்டர் விஜயன் அவர்களுக்கு. நிச்சயமாக இது பலருடைய புருவத்தை உயர்த்துகிறது. இவ்வளவு எண்ணிக்கையில லட்சக்கணக்கில் சென்டம் அறிவியல் பாடத்துல, சமூக அறிவியல் பார்த்தா 50,000க்கும் மேல சென்டம், கணித பாடத்துல 27,000 பேர். இது சமீபத்துல சிலபஸ் இவ்வளவு எளிமையாயிடுச்சா? மாணவர்கள் ஒரு குறுகிய காலத்துல அதீத ஆற்றலை பெற்றிருக்கிறார்களா? இது சொல்லக்கூடிய பாடம் என்னவா கருதுறீங்க? நம்ம ஏன் இதை பாசிட்டிவா இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது? குறிப்பா இப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலே பண்ணிருக்காங்க. சிஓ, டிஓ, ஐஎம்எஸ், இன்ஸ்பெக்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நீங்க ரிசல்ட் பாருங்க, ஸ்கூல் விசிட் பண்ணுங்க, டீச்சர்ஸை மோட்டிவேட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவா லேர்ன் பண்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் நடத்துங்க அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராசஸ் இந்த வருஷம் இருந்ததுங்க. பாசிட்டிவா நான் சொல்றேன். நிச்சயமா பாசிட்டிவா பார்க்கலாம். பட் ஆனா இஃப் இட் இஸ் கிராஜுவல், இப்போ வந்து ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷம் தேர்வு முடிவுகள் கூடிச்சுன்னா பாசிட்டிவா பார்க்கணும். ஏன் நம்ம கேட்கறத தாண்டி இதுல பாருங்க, 2011க்கும் இன்னைக்கும் சென்டம் வாங்குறவங்க, ஸ்டேட் டாப்பர்ஸா வரவங்க அதீதமாக உயருது. அப்படிங்கும் போது வாட் ஹஸ் கான் இன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப இயல்பானது டாக்டர் விஜயன். இது வெறும் அரசுடைய நடவடிக்கை, அரசுடைய கண்காணிப்பு, கல்வியாளர்களுடைய முயற்சிங்கிற அளவுல மட்டும் பார்க்கலாமா, இல்ல என்ன இருக்கு பின்னாடி அப்படிங்கிற பின்னாடி இது ஒரு பார்ட். அதாவது குழந்தைங்க நல்ல விழிப்புணர்வு, டீச்சர்ஸும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ரிசல்ட் கொடுத்தாகணும், குழந்தைங்களும் படிச்சான், போட்டி மனப்பான்மை. 3 வருஷத்துல விழிப்புணர்வு இந்த அளவுக்கு பெருகுமா? இல்ல, நான் சொல்றது டு சம் எக்ஸ்டென்ட்ங்க. ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பர்ல இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தன குழந்தைங்க வெளியே வந்து சப்ப கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டாங்க. வெளியே வந்தோம் கேள்வி. ஆமா, அப்போ இதுல எப்படின்னா சிலபஸ் பற்றி நான் சொல்றேன். சமச்சீர் கல்வி டெபினட்டா முன்னாடி இருந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது நாட் ஈவன் குவாலிட்டியா இருக்கட்டும், குவான்டிட்டியா இருக்கட்டும் 50% இல்லைங்க. ஆனா சிலபஸ் பற்றி பிரச்சனையே இல்லைங்க. குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர், டிசைன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா தாட் ப்ராசஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை தான் நான் கேட்டுட்டு போகிறேன். சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது உன்னதமானது, அதனது நோக்கம் நிச்சயமாக பெரிய மாற்று கருத்து யாரும் வைக்க முடியாது, நோக்கம் ரொம்ப உயர்வானது. ஆனால் சமச்சீர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் டைல்யூட் ஆகி இருக்கிறதோ, கேள்வி அவர் சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் சொல்ல போல சப்பையான ரொம்ப எளிமையான கேள்விகளை ஆக்கி இதுதான் சமச்சீர் கல்விங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, நாட் அபவுட் த நோக்கம், அதோட இம்ப்ளிமெண்டேஷன், அது எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த தேர்வு முடிவுகள் கேட்க வைக்கதா இல்லையா? அதாவது பொய்யும் மெய்ப்போலமே மெய்ப்போலமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யை சமூகத்தில் தொடர்ந்து உறக்க சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பொய் உண்மையாயிரும்.
இந்த பொது பாடத்திட்டம் என்பது 2011-12 ஆண்டுல தான் 10ஆம் கிளாஸ்க்கு வருது. 2010-11 தான் 1ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புக்கு வருது. இந்த பொது பாடத்திட்டம் வருவதற்கு முன்பாகவே ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் காமனா தான் நடந்துட்டு இருந்தது. ஆங்கிலோ இந்தியா இருந்தாலும், மெட்ரிகுலேஷனா இருந்தாலும், ஓஎஸ்எல்சியா இருந்தாலும், எஸ்எல்சியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அப்படிதான் எல்லாரும் எழுதிட்டு இருந்தாங்க. எனவே இந்த பொது பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றதுனால உடனே இவர்களுக்கு எங்க சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம் இருக்கும் பொழுதும் டபுள் சென்டம் வாங்கினவங்க உண்டு. மேத்தமேட்டிக்ஸ்ல டபுள் சென்டம் வாங்கியிருக்காங்க, சயின்ஸ்ல ட்ரிபிள் சென்டம் வாங்கியிருக்காங்க. அது நடந்தது. அரசு பள்ளியில மாணவர்கள் சென்டம் வாங்கினாங்க. 2011 இந்த அளவுக்கு சென்டம் வாங்கினாங்களா? சயின்ஸ்ல என்னுடைய இது சரியா இருந்ததுன்னா சயின்ஸ்ல 3000 அந்த கேள்விக்கு தான் நான் வர்றேன். 3000 எங்க இருக்கிறது, 1,00,000 எங்க இருக்கிறது? அந்த கேள்விக்கு தான் நான் வர்றேன். அதுதான் சொல்ல வர்றேங்க. 2010-2011க்கு முன்னாடி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் கற்றல் செயல்பாடோடு கல்வி கற்று அவர்கள் என்ன கற்றார்களோ அதை எழுதினாங்க. அதுல 50% வாங்கினவன் உண்டு, 60% வாங்கினவன் உண்டு, 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் எழுதினவன் உண்டு. ஆனா அவங்க கிட்ட கற்றல் செயல்பாடு இருந்தது. அதாவது அரசு பள்ளிகள் என்றால் பள்ளின்னு சொன்னோம். அதே சமகாலத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வெறும் மனப்பாடம் மட்டுமே செய்ய வைத்து 100க்கு 100 மார்க் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அரசு இந்த 3 ஆண்டு காலத்துல என்ன செய்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் லெவல் லேர்னிங் மெட்டீரியல் சொல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல எப்படி கைட நம்புறாங்களோ, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல எப்படி கொஸ்டின் பேப்பரா கொடுத்து பிள்ளைகளை அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் எழுதுற அளவுக்கு வேற எந்த கான்செப்டையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காமல் செய்தார்களோ அந்த வேலையை அரசே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிடிஓட வேலை கொஸ்டின் பேங்க் தயார் பண்ணி கொடுக்கறதா, ஒரு காம் புக்கோ சொல்யூஷன் புக்கோ பிளஸ் 2க்கு போட்டு கொடுக்கறதா பிடிஓட வேலை? அந்த சொல்யூஷன் புக்ன்றது என்ன? கைடு தான். டெக்ஸ்ட் புக்ல எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் அங்க போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த லெவல்ல இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக இன்னும் கீழே இறங்கி மினிமம் லெவல் லேர்னிங் மெட்டீரியல் ஒன்று கொடுத்து இந்த கேள்விக்கான ஆன்சரை மாத்திரம் படிக்க வச்சா போறோம் என்று அதை மட்டுமே படிக்க வைத்தார்கள். இது இந்த மாதிரியாக தனியார் பள்ளிகளின் முறைகேடுகளை அரசு பள்ளிகளில் செய்ய முற்பட்ட இந்த அரசு பிள்ளைகளை கற்கக்கூடிய வாய்ப்பிலிருந்து விலகுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். இதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதா டாக்டர் விஜயன்? அவர் நண்பர் பிரின்சிபல் நண்பருங்க. சமச்சீர் கல்வியில 2 பேருமே முதல்ல இது பண்ண நான் சொல்றேன். சமச்சீர் கல்வி நான் இப்போ பிரச்சனை பண்ணலங்க. நான் சொல்றது கொஸ்டின் பேப்பர். நான் சொல்றதுங்க என்னுடைய கேள்வி, சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது உயர்ந்தது. ஆனா சமச்சீர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்கள் டைல்யூட் ஆகி இல்ல திரு பிரின்ஸ் சொல்ற மாதிரி ஒரு தவறான திசையில் எடுத்துட்டு போகப்படுதோ? அதுதாங்க சிலபஸ் இம்மெட்டீரியல். எந்த சிலபஸா இருக்கட்டும், கான்செப்ட் புரியுற அளவுக்கு இந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கணும். கரஸ்பாண்டிங் அதுக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி சம்பவம் வந்திருக்காது. நல்ல சம்பவம் தாங்க. திரு பிரின்ஸோட குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ரோட்ல நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே கொஸ்டின் பேங்கா வச்சு இது பண்ணுவோம் அந்த ஒரு கலாச்சாரம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் தொடர்ந்து ஊக்குவிச்சு சமச்சீர் கல்வியிலும் பூத்தப்பட்டிருக்கு. வேறுன்னா அதை மட்டும் படிச்சுட்டு போய் நிறைய சென்டம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது எப்படி இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் தனியார் பள்ளியில ஒர்க் பண்றாங்க, கான்செப்ட் புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பிராக்டிகல்ஸ் நிறைய பிராக்டிகலா டீச் பண்றாங்க போது அது ஓல்டு கான்செப்ட். ரோட் லேர்னிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல, அந்த ஒரு கலாச்சாரம் மாணவர்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ரோட் லேர்னிங் பண்ணா சார், நீங்க கொஸ்டின் பேப்பர் வடிவமைக்கப்படுதோ இல்லாட்டி உருவாக்கப்படுதோ அதை நோக்கி தயார்படுத்தோ எதுவுமே ரோட் லேர்னிங் மையப்படுத்தி இல்ல. ஆமா கிடையாது. இல்ல ரோட் லேர்னிங் பண்ற ஸ்கூல்ல அந்த குழந்தைகளுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் until the board exam இல்லன்றீங்க. நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். ரோட் லேர்னிங் இல்ல, அவங்க புரிஞ்சு தான் படிக்கிறாங்க அப்படிங்கறீங்க. புரிஞ்சு படிச்சு அதனால தான் இவ்வளவு மார்க் வாங்க முடியுது எந்த சிலபஸ் இருந்தாலும். அப்படி இருந்தா இந்த இதுல 100க்கு 100 வாங்குறவங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க, இல்ல ஸ்டேட்ல உயர்ந்த மார்க் வாங்குறவங்க ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அவங்களால ஃபேர் பண்ண முடியல? ஏன் யூனிவர்சிட்டிக்கு போய் அவங்களால இதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல? நான் சொல்றதுங்க 100% எல்லாம் ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி சில்ட்ரன் ரோட் லேர்னிங்ல போறாங்க. தனியார் மெஜாரிட்டி இல்ல, ஒரு டாப் மார்க்ஸ் வாங்குற மாணவர்களுக்கே இந்த நிலைமை இருக்குங்கிறத மறுப்பீங்களா இல்லையா? இல்ல அதை நான் நிச்சயமா ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலயோ இல்ல ஒரு உயர்ந்த பள்ளியில நல்ல மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்டா இல்லாட்டி ஒரு நல்ல டாப் மார்க் வாங்கி ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துல போன பிறகு அந்த மாணவர்கள் அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு முன்னாள் துணைவேந்தர்கள் பல பேர் ஒத்துட்டு இருக்காங்க. பல கல்வியாளர்கள் பகிரங்கமா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஃபேக்ட்ஸ் சொல்லுது. பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது there is something wrong somewhere. It is not straight away from 10th. 10th மட்டும் இல்லங்க, 6th இருந்து வாங்கல, அடிப்படை பேசிக்ல 1th இருந்து வாங்க.
ஒன்னாப்ல இருந்தே நீங்க வரணுங்க. அடிப்படை ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங் வெட்டிக்கலா ரொம்ப மேல எவ்வளவு மேல போகணும்னாலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் இந்த சமச்சீர் கல்வியில அண்டர்மைன் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ புக்ல இருக்கிறது அப்படியே டீச் பண்ணா பிள்ளைக்கு பாஸ் பண்ண 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ். நீ டீச் பண்றியோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிக்கு வரானோ இல்லையோ அவங்களுக்கு பாஸ். அப்ப திரு பிரின்ஸ் will have a very very serious objection புரிஞ்சுக்கிறேன். திரு பிரின்ஸ் விஜயன் வந்து டாக்டர் விஜயன் வந்து எஸ் கோ ஹெட் சார். டாக்டர் விஜயன் வந்து டெக்ஸ்ட் புக் ஃபார்மேஷன் கமிட்டியிலே இருந்தவர், டெக்ஸ்ட் புக் எழுதினவர். எனவே வந்து ஹையர் செகண்டரி பிசிக்ஸ்க்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்படிப்பட்ட டாக்டர் விஜயன் பேசும்போது மிக துல்லியமா பேசணும். காமன் சிலபஸ்ல பொது பாட திட்டத்துல 9ஆம் வகுப்புல லாகரிதம் இல்ல, அல்லது பிசிக்ஸ்ல பாஸ்கல் இல்ல, இதனால இது இந்த சிலபஸ் அண்டர்மென் சொல்றேன். கிராமர்ல வந்து நவுன் தெரிஞ்சிருக்கணும் 3ஆம் கிளாஸ் பையனுக்கு, நவுன் இந்த சிலபஸ்ல இல்ல, அந்த மாதிரி மிக துல்லியமா அவர் சொல்லணும். சும்மா அண்டர்மென் வாட் டஸ் ஹி மீன்? 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாருங்க, அங்க மெண்டல் இருக்கிறாரு, அங்க வந்து டார்வின் இருக்கிறாரு. டார்வினை பத்தி குறிப்பு பக்கத்துல இருக்கு. பள்ளிக்கூடங்கள் வந்து டார்வினையும் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டையும் நம்ம சமூகத்தையும் பொருத்தி பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்களா? அங்க வந்து சங்கடம் தரும் சாதியையும் சமயத்தையும் மறுத்தேன்ட்டு வள்ளலாருடைய பாட்டு வந்து தமிழ் புத்தகத்தில் இருக்கு. சங்கடம் தருகிறது ஜாதி என்று வள்ளலார் சொல்கிறாரே, எப்படி ஜாதி சங்கடம் தருகிறது என்று கிளாஸ் ரூம்ல நம்ம விவாதிச்சிருக்கோமா? மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ ஏதாவது விவாதிக்கிறதுக்கு நாம் அனுமதித்தோமா? பொது பாட திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமே பிள்ளைகளை விவாதிக்க அனுமதிப்பது. ஆனால் பிள்ளைகளை விவாதிக்க அனுமதிக்காமல், பிள்ளைகளை வகுப்புறையில கேள்வி கேட்கவே அனுமதிக்காமல், நேரடியாக கேள்வியை கேட்டு மனப்பாடம் செய்ய வைத்துட்டு இப்ப வந்து அண்டர்மென் எந்த வகையில் அண்டர்மென் சொல்லுங்க. டெக்ஸ்ட் புக்கை எடுத்துக்கிட்டு 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல என்ன குறை சொல்லுங்க. டெக்ஸ்ட் புக்ல இந்த பாடம் இல்ல, இந்த கண்டென்ட் இல்ல, இந்த ஃபார்முலா இல்லன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் நாம அதுக்கு பதில் சொல்ல முடியும். அது சரி செய்யக்கூடிய உண்மையிலே தப்பு இருந்தா. எஸ் கோ ஹெட் டாக்டர் விஜய். நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம சமச்சீர் கல்வியும் ஒரு ஜஸ்ட் கம்பாரிசன். சார் வந்து அப்கோர்ஸ் பேசுறது நான் டினை பண்ணலாங்க. சமச்சீர் கல்வி, ஃபார்மர் மெட்ரிகுலேஷன் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ் குழு வந்து கம்பேர் பண்ணி கொடுத்த அறிக்கைங்க. முத்துக்குமரன் குழு வந்து கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது சப் கமிட்டி. டாக்டர் எஸ்.எஸ். ராஜகோபால் ஒரு சப் கமிட்டிக்கு சேர்பர்சனா இருந்தாங்க. சப்ஜெக்ட் வைஸ் கம்பேரிசன் நடந்து முத்துக்குமரன் கமிட்டியோட பார்ட் அண்ட் பார்சல் அந்த ரிப்போர்ட், அந்த தட் ரிப்போர்ட் இஸ் அவைலபிள். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கண்டென்ட் வைஸ் எல்லா சிலபஸ்லயுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு பாடம் இங்க 9வது இருக்கலாம், அதே பாடம் இன்னொரு சிலபஸ்ல 10வது இருக்கலாம். மொத்தத்துல செகண்டரி ஸ்கூல் சொல்லும்போது 9 and 10, மிடில் ஸ்கூல் சொல்லும்போது 6 to 8. எனவே அந்த கண்டென்ட் அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டா இருக்குன்றதா முத்துக்குமரன் குழுனுடைய அறிக்கை. திரு பிரின்ஸ் நீங்களே நிச்சயமா ஏத்துப்பீங்க. திரு முத்துக்குமரன் சொல்லும்போது கூட நான் சொன்ன சமச்சீர் கல்வியுடைய நோக்கம் இதுவல்ல, வெறும் சிலபஸ் மட்டும் ஒண்ணுபடுத்துறது அல்ல என்னுடைய சமச்சீர் கல்வி அப்படின்னு அவர் சொன்னார். உண்மை மறுக்கவே முடியாது. தாய்மொழி வழியில் அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வியை கொடு என்ற ஆச்சாரியா ராமமூர்த்தி குழுவினுடைய பரிந்துரையை முத்துக்குமரன் பரிந்துரைத்திருந்தார். எனவே தாய்மொழி வழியில கல்வியை கொடுக்கல, எல்லா பள்ளிகளும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரி கட்டப்ப வசதியை கொடுக்கல, உன் இஷ்டம் போல உன் வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்கூல்ல வேணாலும் கொண்டு போய் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு எப்படி அது சமச்சீராகும்? அதான் நாங்க தெளிவா சொன்னோம். இது பொது பாட திட்டம். பாட திட்டத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் ஒரு தாழ்வாகவோ இன்னொருத்த ஏற்றமாகவோ, உண்மையில அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாத போது ஏன் அந்த மனநிலையில மாறணும் என்பதற்காகத்தான் இந்த பொது பாட திட்டத்தை வரவேற்றமை தவிர உண்மையிலே இது சமச்சீரான கல்வியை கொடுக்கல. சமச்சீரான கல்வி என்பது அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக மட்டுமே சாத்தியம். பாயிண்ட் டேக்கன் சார். நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்ற இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸோ இல்ல ஒரு முறையோ இதுல இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லங்க, அதுதான் சிபிஎஸ்இ இதுல வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இங்க வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரும் சிலபஸும் ரோட்ல நீங்க ஊக்குவிக்கிற மாதிரி. சமச்சீர நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணலாங்க. எந்த சிலபஸா இருக்கட்டும், அது இமிடியேட்லி முதல்ல சொல்லிட்டாங்க. நான் ஐ கோ வித் ஹிம். சமச்சீர் சிலபஸ் பத்தி பிரச்சனை இல்லைங்க. இந்த டீச்சிங் மெத்தடாலஜி பிளஸ் கொஸ்டின் பேப்பர் டிசைன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ஸ்டார்டிங் வித் டிசைன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இதுல நான் என்ன ஏன் சஜஷன் அப்படின்னா, 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் 100 மார்க்ல 40% கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா டெக்ஸ்ட் புக்ல இருந்து இருக்கலாம். ஒரு படிக்கிற சாதாரண படிக்கிற குழந்தைங்க, ரூரல்ல வில்லேஜ் பக்கம் இருக்கிற குழந்தைங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாம அந்த குழந்தைங்க ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுறாங்க, 11th 12th கண்டினியூ பண்ணாம அப்படியே ஏதோ வழியில போற வாய்ப்பு இருக்கு. அதனால 40% மார்க் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா டெக்ஸ்ட் புக் இருக்கலாம். ஆனா ரிமைனிங் 60%
கண்டிப்பா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கணும், திங்க் பண்ணி எழுதுறாப்புல இருக்கணும், அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கணும். டைரக்டா புக்ல இருந்தாமல கொஞ்சம் பிள்ளைங்க உண்மையிலே புரிஞ்சிருக்காங்களா, புரிஞ்சுபடுத்திருக்காங்களா, அல்ல ரோட்ல நீ பண்ணிருக்காங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ற கொஸ்டின் பேப்பரா இருக்கணும். இருந்தா இதே மாதிரி சென்டென்ஸ் வந்திருக்காது, இதே மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரைட் ரேங்க் வந்திருக்காதுங்க. ரைட். அதுல அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை தாண்டி இந்த ஒரு முறையிலேயே கூட ஒரு அடிப்படையான சில மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமா இருக்கிறது. நிச்சயமாக இவ்வளவு சென்டம், இவ்வளவு ஸ்டேட் டாப்பர்ஸ் உருவத்தை உயர்த்திருக்கிறது. வாட் வென்ட் இன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா எழுகிறது. இதுல ஒரு மாற்றம் வேண்டுமா, இது மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா, இல்ல இது வெறும் பாசிட்டிவா மட்டுமே பார்க்கணுமா, இந்த ஒரு கேள்வி நேர்களிடமே விட்டு விடுகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் விஜயன் அவர்களுக்கும் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.